கேப்பெல்லாம் ஃபில்லப் பண்ணுவாங்க. ஆமாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் அதாவது எல்லை போட்டால் எண்ணெய் ஆகிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு கூட்டம் க்ரௌடு வந்து எங்கேருந்து தான் வராங்க இவங்க. இன்றைக்கி வந்து தென் தமிழ்நாட்டில் அவருக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பு, மக்களின் இந்த உற்சாக வரவேற்பு ரொம்ப, இது ஒரு தேர்தலில் 2026 ஒரு கதை சொல்ல போகுது. அதே போல் டிடிவி நான் இந்த சமூகம், சசிகலா நான் அந்த சமூகம், எல்லா சமூகமும் என்கிட்ட தான்டா, நான் ஆல் ஏரியா கில்லி. வேற எந்த கட்சி தலைவர்கிட்டே நான் பார்க்கலைங்க. யாருக்கும் இருக்கிற மாதிரியும் தெரியல. உடான்ஸ் விடுறாங்க, அடிச்சு விடுறாங்க. 210, 2031, 36 எல்லாம் கதைகள் சொல்கிறாங்களே தவிர இந்த கான்ஃபிடென்ஸ் ஃபேஸில் இல்லை. அவர் எப்பவுமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்வாரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தேன் நான், இவ்வளோ அழுத்தங்கள், இவ்வளோ சோதனைகள், இவ்வளோ பிரச்சனை, இன்க்ளூடிங் இஸ் பர்சனல் லைஃப் எல்லாம் பண்ண பிறகு இந்த மனுஷனால் எப்படிரா இப்படி இருக்க முடியுது? ரஜினிகாந்த் ஒருத்தர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது ஒரு உதாரணம் சொன்னார். ஒருத்தரை 10 பேர் சேர்ந்து அடிக்க போகிறாங்கன்னா அப்போ அந்த ஒருத்தர் தானே பலசாலினார், மோடிக்கு ஆதரவா. இப்போ இன்றைக்கி விஜய்க்கு அது பொருத்தமாக இருக்குது இல்லை சொல்லுவாரா ரஜினிகாந்த்? விஜய்க்கு அந்த கரூர் ஸ்டாப்பிங் மட்டும் இல்லாமல் இருந்தால், அங்கே மட்டும் அந்த ரோட் பிளாக்கை இவங்க போடாமல் இருந்தால், நேரம் தமிழ்நாட்டை ஒரு சுற்றி இருப்பார், வந்திருப்பார். ஒரு ஏதோ தவறுகள் பூரா தாவேக்கா கிட்ட இருக்க மாதிரியும் விஜய் கிட்ட இருக்கிற மாதிரியும் அவர் சுற்றுப்பயணத்துக்கு போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. இதெல்லாம் இன்றைக்கி உடஞ்சிடுச்சு. இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்கு உடனே கடலூர், அதுக்கு அடுத்த நாள் புதுக்கோட்டை, அப்புறம் கன்னியாகுமரின்னு தொடர்ச்சியாக இன்னொரு 2 வாரம் அவர் வந்து போகிறதுக்கான ஏற்பாடுகளை அந்த கட்சி செஞ்சிட்ருக்கு. திமுகவுக்கு அடுத்த ஒரு 2 வாரம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நெருக்கடி தான் அவங்களுக்கு. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அது தன்னோட கோட்டை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அந்த க்ரௌடை காட்டி ஒரு மாஸ்க் காமிச்சிட்டாரு, அதை நிரூபிச்சிட்டாரு. ஸோ இந்த பிரச்சாரம், அதை இந்த திருநெல்வேலியில் பேசின விஷயமா இருக்கட்டும், தொடர்ந்து நடந்த அந்த ரோட் ஷோ பிரச்சாரமாக இருக்கட்டும், இதை நீங்கள் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? விஜய்க்கு வந்து பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்காமல், தாமதப்படுத்தி, தடைப்படுத்தி, இந்த தேர்தல் நேரத்தில் கூட ஒரு ஃப்ரீயாக சம வாய்ப்புகளை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தரணுன்ற நியதிகளை எல்லாம் மீறி தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் நிறைய சிக்கலை பண்ணாங்க. அதனால் அவரால் பல நாட்களாக சென்னையில் உட்பட பிரச்சாரம் செய்யவே முடியல. அனுமதி கொடுக்குற இடத்துல கூட 51 நிபந்தனைகள், 81 நிபந்தனைகள்ன்றாங்க. இதெல்லாம் வந்து வேறு அரசியல் கட்சிகளுக்கு இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் பண்ணுறாங்க சார், ஆனால் இவருக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ தவறுகள் பூரா தாவேக்கா கிட்ட இருக்க மாதிரியும் விஜய் கிட்ட இருக்கிற மாதிரியும் அவர் சுற்றுப்பயணத்துக்கு போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. இதெல்லாம் இன்றைக்கி உடஞ்சிடுச்சு. இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்கு உடனே கடலூர், அதுக்கு அடுத்த நாள் புதுக்கோட்டை, அப்புறம் கன்னியாகுமரின்னு தொடர்ச்சியாக இன்னொரு 2 வாரம் அவர் வந்து போகிறதுக்கான ஏற்பாடுகளை அந்த கட்சி செஞ்சிட்ருக்கு. அனுமதியும் கிடைக்கும். ஏன்னா இப்போ தலைமை செயலாளர் மாற்றம், அப்புறம் ஏடிஜிபியாக இருந்த நம்ம டேவிட்சன் ஆசீர்வாதம் மாற்றம், ஐஜி இன்டெலிஜென்ஸாக இருந்த செந்தில் வேலன், அதாவது திமுகவின் பேக் போனே உடைச்சிட்டாங்க இன்றைக்கி. அது காரணம் வந்து விஜயும் தாவேக்காவும் எழுப்பிய சீரியஸான கம்ப்ளைண்ட்டு, புகார். டெல்லி வரைக்கும் இவங்க இந்த அதிகாரிகளை பற்றி சொன்னாங்க. ஸோ அது இன்றைக்கி மாறலாக வந்து விஜய்க்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். திமுகவுக்கு அடுத்த ஒரு 2 வாரம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நெருக்கடி தான் அவங்களுக்கு. ஏன்னா அதிகாரிகள் தான் அந்த கட்சியே வழி நடத்திட்டு இருக்காங்கன்னு அந்த கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு எந்த கூட்டணி கட்சிக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை கூட ஐஜி இன்டெலிஜென்ஸ் தான் முடிவு பண்ணாராம். திமுக செயற்குழுவோ நிர்வாக குழுவோ முடிவு பண்ணலையா? அது மாதிரி அதிகாரிகள் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. சரி, அதை விடுங்க. இன்றைக்கி திருநெல்வேலியில் அந்த தூத்துக்குடி இங்கெல்லாம் அவர் பண்ண பிரச்சாரம் வந்துங்க ரொம்பவும் அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கை, உயிரோட்டமான நட்பை, நெருக்கத்தை, ஆதரவை இப்படி அடுக்கிட்டே போகலாம். இது வந்து நமக்கு அதில் ஒன்றும் சந்தேகம் எப்போவுமே இருந்ததில்லை. ஆனால் சில பண்டிதர்கள் சொல்லுவாங்க, விஜய்க்கு வந்து சினிமா ரசிகர்கள் தான் ஆதரவு,
விஜய்க்கு வந்து நகர்ப்புறங்களில் தாங்க கொஞ்சம், சிட்டியில் டவுனில் தாங்க. கிராமங்கள் மற்ற ஊர்களெல்லாம், சிற்றூர்கள் பேரூர்லெல்லாம் அவரை யாரும் சீந்த மாட்டாங்க. அங்கெல்லாம் நாங்கள் இது இருக்குது, எங்களுக்கு வந்து அந்த கட்டமைப்புகள் இருக்குது, அவருக்கு கட்டமைப்பே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதுவும் தென் மாவட்டங்கள் என்பது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தனி முத்திரையை குத்தியிருப்பாங்க. முக்குளத்தோர் அவர்களுடைய பேஷன். அதனால தான் இந்த டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், இந்த வகையறாக்கள் நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக பாஜக போட்டதுக்கும் தென் மாவட்டங்கள் தான் குறி. அப்போ இந்த முக்குளத்தோர் வாக்குகளை வந்து எப்படியாவது கவர்ந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து நயினார் நாகேந்திரனையே மாநில தலைவராக போட்டாங்க. இப்போ இந்த கால்குலேஷன் எல்லாம் உடைச்சி தூளாக்கியிருக்காரு இன்றைக்கி. முக்குளத்தோர் வந்து ஆதரவு வந்து ஜாதி ரீதியாக தான் போவோம் அப்படின்ற அந்த சித்தாந்தத்தை உடைச்சி இன்றைக்கி விஜய் வந்து மிகப்பெரிய அளவு கூட்டம். இப்போ மற்ற மாநாடுகள் மற்ற கட்சிகள் நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். அவங்க ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணுவாங்க, சேருங்களை போட்டு கேப்பெல்லாம் ஃபில்லப் பண்ணுவாங்க. ஆமாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் அதாவது எல்லை போட்டால் எண்ணெய் ஆகிடும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு கூட்டம், க்ரௌடு வந்து எங்கேருந்து தான் வராங்க இவங்க. எங்கப்பா இருந்தீங்க நீங்கள் எல்லாம் நேற்று? முதல்வரும் அங்கே போனார், எல்லா தலைவர்களும் போயிட்டு வந்தாங்க திருநெல்வேலி. ஆனால் இன்றைக்கி விஜய்க்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பு அது வந்து ஆத்மார்த்தமாக இருக்குது. நீங்கள் எல்லா கூட்டங்களையும் கொஞ்சம் பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். இப்போது மற்ற ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி கூட்டங்கள்லாம் அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏதாவது யாராவது தாக்குனா அப்படி கை தட்டுவாங்க. ஆனால் நீங்கள் இங்கே துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்குங்க விஜய் 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 விஜய்னு அவங்க தங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. அவங்கள கனெக்ட் ஆயிடுறாரு விஜய் அவர் அப்படின்றாரு. அப்படின்னா அவங்க பதில் சொல்கிறாங்க. ஸோ ஈஸ் எ வெரி குட் கம்யூனிகேட்டராக மாறி இருக்கார். என்ன அவர் மனசில் இருக்குதுன்றத அப்படியே கம்யூனிகேட் பண்ணுறாரு. அது ஜனங்களை போய் சேருதுன்றது அவங்க ரியாக்ஷனில் தெரியுது. ஒரே துள்ளல், அவங்களுடைய ஆரவாரம், அவங்களுடைய அதாவது ஏதோ தங்களுக்கு வந்து பெரிய பொக்கிஷம் கிடச்சிருக்கு. அப்படியே பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கூத்தாடுறாங்க. அதை வந்து பொன்ராஜ் மாதிரி சீப்பாக பேசுகிறவன் எவனா இருந்தால் அதுக்கு வேறு அர்த்தம் சொல்லுவான். ஒரு அண்ணனை பார்த்தது போல், ஒரு சகோதரனை, ஒரு தம்பியை, ஒரு அப்பாவை, இப்படி பெண்கள் தாய்மார்கள் எவ்வளோ பேர். அவர் தான் ஆரம்பிக்கும் போதே மகன், உங்கள் மகனாக உங்கள் பிள்ளையாகன்னு தானே வராரு. ஆக நண்பனாக வரைக்கும் கொண்டு வந்துட்டார். இப்போ இன்றைக்கி வந்து கட்டிங் அக்ராஸ் த ஏஜ் ஜெனரேஷன் கேப், சிட்டி வில்லேஜ் எல்லாத்தையும் உடச்சி தூளாகிட்டார். இன்றைக்கி வந்து தென் தமிழ்நாட்டில் அவருக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பு, ஆதரவு, மக்களின் இந்த உற்சாக வரவேற்பு ரொம்ப, இது ஒரு தேர்தலில் 2026 ஒரு கதை சொல்ல போகுது. இந்த கதை நிச்சயமாக மற்றவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் சொல்லும். திமுக அதிமுக மாற்றி மாறி போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அதே போல் டிடிவி நான் இந்த சமூகம், சசிகலா நான் அந்த சமூகம், எல்லா சமூகமும் எங்கிட்ட தான்டா, நான் ஆல் ஏரியா கில்லி அப்படின்னு விஜய் வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருக்காரு. ரியலி இப்படி தான் இருக்கணுங்க. ஆக்சுவலாக மக்கள் நேராக போய் சும்மா நாட்டியம் காலங்காத்தால் எழுந்து காப்பி குடித்தேன், டீ போட்டேன், போண்டா சுட்டேன், வாக்கிங் போனேன்ற ட்ராமா போடாமல் ஆத்மார்த்தமாக அவங்கள டச் பண்ணுறாரு பாருங்கள். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட இந்த பிரிம்மிங் வித் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை வந்து அவர் எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அப்படின்வார். ஆனால் இன்றைக்கி பார்த்தேன் நான், இவ்வளோ அழுத்தங்கள், இவ்வளோ சோதனைகள், இவ்வளோ பிரச்சனை, இன்க்ளூடிங் இஸ் பர்சனல் லைஃப் எல்லாம் பண்ண பிறகு இந்த மனுஷனால் எப்படிரா இப்படி இருக்க முடியுது? இந்த பக்கம் பாஜக, இந்த பக்கம் திமுக, ப்ளஸ் பாஜக ப்ளஸ் மற்றவர்கள்னு அண்ணா திமுகவை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போனார். பாஜக மற்றும் பலர் அப்படின்னு டீல் பண்ணிவிட்டு அவர் ஒன்று சொல்கிறார் பாருங்கள், நம்ம ஆட்சி அமைந்தால், அப்புறம் அவரே அமைஞ்சா என்ன, நம்ம தான் அமைக்கிறோன்றார். இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வேறு எந்த கட்சி தலைவர்கிட்டையும் நான் பார்க்கலைங்க. யாருக்கும் இருக்கிற மாதிரியும் தெரியல.
விடுறாங்க, உடான்ஸ் விடுறாங்க, அடித்து விடுறாங்க. 210, 2031, 36 எல்லாம் கதைகள் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் ஃபேஸில் இல்லை. சும்மா சொல்லணுமேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் வந்து அவர் பேசுனதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பைசா மக்கள் பணத்தில் கை வைக்க மாட்டேன், தேவை இல்லை எனக்கு, உங்களுக்கு தெரியும், எவனையும் கை வைக்க விட மாட்டேன், இதை ஆண்ட கட்சியும் ஆள்ற கட்சியும் சொல்ல முடியுமான்னு ஒரு சேலஞ்சை தூக்கி போட்டார. கப்சுப்பு தான், யாரும் பதில் சொல்ல முடியாது. அவர் சில மாதங்களுக்கு முன்பு ஏதோ மகளிர் தினத்தை மார்ச் 7ஆம் தேதி மகாபலிபுரத்தில் நினைக்கிறேன், நான் என் நினைவு சரின்னா, நம்ம இப்போ ஏப்ரல் 7 போயிருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த ஸ்டாலின் சார் டேக்ஸ் சொன்னார், எஸ்எஸ்டின்னு. பட்ஜெட்டில் வந்து 1/3 ஒதுக்குறாங்க, அதில் 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது, 10% அமைச்சர்களுக்கு போகுதுன்னு சொன்னார். 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒரு 1/3ன்னா எவ்வளோங்க? 1.5 லட்சம் கோடி வருஷத்துக்கு. இப்போ 5 வருஷத்துக்கு 7-8 லட்சம் கோடி. அப்போ இது பற்றி உடனடியாக மறுப்பு தெரிவிப்பார்கள், கண்டனம் தெரிவிப்பார்கள் அப்படின்னு நான் நினச்சேன். திமுகவில் தான் இவங்கெல்லாம் இருக்காங்களா, ஆர்எஸ் பாரதி, டிகேஎஸ் இளங்கோவன், அமைப்பு செயலாளர், தானே உடனே வந்து நிற்பாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் யாரும் அதுக்கு ரியாக்டே பண்ணல. ஏன்? மௌனம் சம்மதமாக இருக்குமோ? இப்போ இல்லைன்னா டெஃபமேஷன் கேஸ் போட்டிருப்பாங்க. இப்போ அண்ணாமலை ஏதோ சொல்லிட்டாருன்னு அவரை இழுத்து எவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு ஆள் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ கூர்மையாக சொல்கிறாரு, 1/3 பணத்தை ரவுட்டுறாங்க, மக்கள் வரி பணத்தை, மக்களுடைய பட்ஜெட்டு, மக்களுக்கான பணம் அது, அதில் வந்து 1/3 சாப்பிட்றாங்க வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு அவர் தப்பாக சொன்னதாகவே வச்சுங்க. ஏன் திமுக ஆட்சியாளர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் கட்சிக்காரங்க யாருமே இதை வந்து கடந்து போகிறாங்க, அமைதியாக கடந்து போகிறாங்க? இந்த சொல்லுவாங்க ஊரில், நரி இடம் போனாலே என்ன வளமாக நம்ம மேலே விழுந்து. இப்போ இதை ஏதாவது சொன்னால் அடுத்த பாம் ஏதாவது வச்சுருந்து அவன் போட்டுற போகிறான், பேசாமல் இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக தீர்மானித்து தான் இது வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்காங்க. இல்லைன்னா இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டா சொல்லுங்கள்? கள்ள உறவு, இது வந்து பாஜக திமுக இதெல்லாம் வந்து சாதாரண, அதையே வந்து தலைகீழாக வந்து மறுக்கிறவங்க. ஒரு ஃபைனான்சியல் இர்ரெகுலாரிட்டி, இது ஒரு ஸ்கேம், இது ஒரு மோசடி, நிதி மோசடி, கொள்ளை, மக்கள் பணத்தில் நீங்கள் வரி பணத்தில் கொள்ளை அடிக்கிறீங்கன்றாரு. அப்போ இது ஏன் உங்களுக்கு சுருன்னு கோவம் வரல? எங்கேயும் இடிக்குது இல்லை? அப்போ இத்தனைக்கும் அவங்க நல்ல பவரில் இருந்தாங்க. இப்போ காவந்து சர்க்கார் கூட இல்லை. அவங்க பவரில் இருக்க கட்சி சொல்கிறதுக்கு என்னங்க உங்களுக்கு? எங்கள் அரசை இப்படி செய்யலாமன்னு ஆர்எஸ் பாரதி எக்காலம் விடுவார் எல்லாத்துக்கும். ஏன் வந்து பேசக்கூடாது? ஆட்சி இருக்குது இல்லை, உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு, அது அபாண்டம், அது உண்மைக்கு மாறான தகவல்னால் நீங்கள் வந்து பொதுவெளியில் வந்து அவரை சேலஞ்ச் பண்ணியிருக்க வேணாமா? நீ வாபஸ் வாங்க, பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா உன் மேலே நாங்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்போன்னு அவர் அதுக்கு தான் காத்துட்ருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீ வாயான்னு அந்த வலையில், அவர் விரிச்சிருக்கிற வலையில் போய் நம்ம விழுந்துட வேணான்னு தான் இவங்க வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் இன்றைக்கு விஜயின் ஸ்பீச்ன்றது வந்துங்க ரொம்ப கூர்மையாக இருந்தது, ஆவேசமாக இருந்தது, அர்த்தம் உள்ளதாக இருந்தது, ரொம்ப அதாவது துணிச்சலாக இருந்ததுங்க. அவரை போன்ற ஒரு நடிகர், ஒரு வசதி படைத்தவர், ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, மாநிலத்தில் ஆளும் கட்சி, மத்தியில் ஆளும் கட்சி, எல்லாரையும் ரவுண்டு கட்டி அடிக்கிறார. அப்போ அவர் கை சுத்தம், மடியில் கனம் இல்லைன்றது தானே அர்த்தம். இப்போ வெளியில் பாஜகவை ஓப்பனாக எதிர்க்கிறவங்க கூட பாஜக தலைவர்களோடு அப்படி உறவு வச்சுக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஜெகத் ரட்சகன், துரைமுருகன் இவங்க வீட்டிலலாம் ரெய்டு நடந்ததுன்னா ராத்திரியோட ராத்திரியே டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறிடுவாங்க, காலையில் திரும்பி வந்துடுவாங்க. கேட்டால் வழக்கறிஞரை, ராத்திரியில் தான் வழக்கறிஞர் கண்ணு தெரியுமா 12 மணி 1 மணிக்கு. அதெல்லாம் சும்மா பேச்சு. நான் தமாஷா கூட சொல்லியிருக்கிறேன்,
ஒருவேளை அங்கே ஏதாவது மந்திரிச்சு கயிறு ஏதாவது கொடுக்குறாங்க போல இருக்கியா? டெல்லியில் போனால் மந்திரிச்சு கயிறு கொடுப்பாங்க, காலையில் கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. செந்தில் பாலாஜி அப்படி தான். அப்படிதான் இப்போ பிரச்சாரம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் அதிமுகவும் திமுகவும் தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஒரு சில குற்றச்சாட்டை திமுக பற்றி வைக்கிறாங்க. ஆனால் திமுக அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. மாறா விஜய் செய்கிற அந்த கண்ணாடி போடுறது, மஃப்ளர் எடுத்து போட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பதில் சொல்ல வேண்டிய திமுக இப்படி பண்ணுற விஷயம் எப்படி சார் இருக்குது? இல்லை, அவங்க தான் சொல்கிறாங்களே எங்களுக்கு போட்டி வந்து எதுவுமே கிடையாது, எங்களுக்கு காம்படிஷனே இல்லைன்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார் முதல்வர்னா, எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்றாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே விஜயோட தான் போட்டி போட்டுட்ருக்காங்கன்றது தான் மக்களுக்கு தெரியுது. 2 பேருமே ஒரு இன்டைரக்ட் அலையன்ஸ் இருக்குது, ஹிடன் ஹேண்ட் இருக்குது. பொது எதிரியாக விஜய் மாறி இருக்காரு எல்லா கட்சிகளுக்கும். ஏன்னா எல்லா கட்சிகளும் அவங்களுடைய ஆதரவை அவரிடம் பறிகொடுக்கிறார்கள். அது நிதர்சனமாக அவங்களுக்கு தெரியுதுங்க. அதன் காரணமாக எல்லாருமே ஆல் இன் யூனிட்டி அகெயின்ஸ்ட் ஒன் மேன். அதனால தான் அவங்க அதிமுகவை பெருசாக அவங்க பேசினா கூட பாஜக எதிர்த்து பேசுவாங்க. நீங்கள் பாருங்கள், இது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தில் என்ன நடந்தது, என்ன நடத்துவோன்னு சொல்ல மாட்டாங்க. இருமொழி திட்டம் பேசுவாரா பழனிசாமி, இதை எதிர்ப்பாரா அதை எதிர்ப்பாரா? அதெல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பேச வேண்டியதுப்பா. முதல்ல நீங்கள் என்ன செஞ்சீங்க 5 வருஷம், எத்தனை உறுதிமொழியை முழுசாக நிறைவேற்றியிருக்கீங்க, என்ன செய்ய போகிறீங்க? 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்து ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டரு, ஸ்கூட்ரு கூட வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லுவீங்க. ஆனால் 5 வருஷமாக ஆட்சி அலங்கோல ஆட்சின்றது மக்களுக்கே தெரியுமே. அதை மடை மாற்றுவதுக்கு தான் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஏன் விஜய் ஜெயிச்சா தமிழ்நாடு தோத்துருமா? இல்லை சீமான் ஜெயிச்சா தமிழ்நாடு தோத்துருமா? இல்லை பழனிசாமி ஜெயிச்சா தப்பித்தவரி தமிழ்நாடு தோத்துருமா? என்ன சொல்ல வராங்க? தமிழ்நாடு என்பது திமுகவா, இல்லை திமுக தான் தமிழ்நாடா? இது வந்து இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியான்ற மாதிரி காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் சொன்னாங்களே, அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ரியலாக வந்து பாவமாக தான் இருக்குங்க. போத் ஏடிஎம்கே டிஎம்கேவை பார்க்கும்போது ஏன் இந்த அளவுக்கு 50 வருஷம் 72 வருஷ கட்சின்றாங்க. ஆனால் அந்த கட்சிகள் வந்து புதுசாக வந்த ஒரு ஆளை பார்த்து இப்படி பயப்படுறாங்க. அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கவே மறுக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்கணும், இல்லை லெவல் பிளேயிங் ஃபீல்டு. எல்லாருக்கும் சமமாக யார் ஜெயிக்கிறாங்களோ அது மக்கள் கையில் இருக்குங்க. ஆனால் ஒரு ஆள் வரவே கூடாது, பிரச்சாரமே பண்ணக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் போவோம், எங்களுக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னு சொன்னால் அது வந்து அவரை பார்த்து இவங்க பயந்துட்டாங்க தானே. ரஜினிகாந்த் ஒருத்தர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது ஒரு உதாரணம் சொன்னார். ஒருத்தரை 10 பேர் சேர்ந்து அடிக்க போகிறாங்கன்னா அப்போ அந்த ஒருத்தர் தானே பலசாலினார் மோடிக்கு ஆதரவா. இப்போ இன்றைக்கி விஜய்க்கு அது பொருத்தமாக இருக்குது இல்லை சொல்லுவாரா ரஜினிகாந்த்? அதனால் வந்துங்க என்னை பொறுத்தவரையில் நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, விஜய் ஹாஸ் பிகம் எ ஃபோக்கல் பாயிண்ட் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ். அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கிய அரசியல் சக்தியாக மாறிட்டாருங்க. அதுவும் மிக குறுகிய காலத்தில். நீங்கள் 75 வருஷம், நீங்கள் 52 வருஷம் கழித்து அடைந்ததை ஒருத்தர் வந்து 2.5 வருஷத்துலேயே வந்துட்டார். கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்காங்க, 66,000 பூத்துலேயும் அவருக்கு ஆள் இருக்குது. அப்போ அலற தானே செய்ய முடியும். வெளியே ஒன்றா சொல்லிக்கலாம், அவர் எங்களுக்கு பொருட்டு இல்லை, அவருக்கு நகரத்தில் மட்டும்தான் சில ஆதரவு. ஏன் அதுவும் இல்லைன்னு சொல்லிக்கங்க. பூனை கண்ண முடியினா பூலோகம் இருந்துடுமா? இன்றைக்கி நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். விஜய்க்கு அந்த கரூர் ஸ்டாப்பிங் மட்டும் இல்லாமல் இருந்தால், அங்கே மட்டும் அந்த ரோட் பிளாக்கை இவங்க போடாமல் இருந்தால் இந்நேரம் தமிழ்நாட்டை ஒரு சுற்றி இருப்பார், வந்திருப்பார். என்ன பண்ணுறது? இப்போ இந்த ஒரு விஷயம் சார், ஒரு இப்போ இவங்க பண்ணுற அந்த பாலிடிக்ஸ் தான். வேட்பாளர் பட்டியலில் ஜோசப் விஜய் அப்படின்னா ஜோசப்னு ஒருத்தவங்க, விஜய்னு ஒருத்தவங்க, பெரம்பூர்லேயும் அது இந்த திமுகவின் ஈனத்தனமான வேலை. அண்ணா திமுகவின் ஏங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு எவ்வளோ போட்டாங்க ராமநாதபுரத்தில்? ஏங்க நீங்கள் உங்கள் அரசியலை சொல்லுங்கள். ஏன் இந்த ஆள் மாறாட்டம், பெயர் மாறாட்டம், இதெல்லாம் வந்து சீப் டாக்டிக்ஸ். இதெல்லாம் வந்து 18வது நூற்றாண்டு பழக்கங்கள். இந்த டாக்டிக்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற எங்கள் சின்னம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அந்த விசில் சின்னம் வந்து 1.5 மணி நேரத்தில் தமிழ்நாடு பூரா ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு.
மக்கள்லாம் வந்து நீங்கள் ஜோசப்னு போட்டால் உடனே மாற்றிடுவாங்களா, விஜய்னு போட்டால் அப்போது மக்களை எவ்வளோ மட்டமாக மூடர்களாக இவங்க நினைக்கிறாங்கன்றது இதுலேருந்து தெரியுது இல்லை. உள்ளுக்குள்ளே 10,000 கொடுத்தா ஓட்டு எனக்கு போட்டுருவோம், காலங்காத்தால் 5,000 ரூபாய் போட்டால் எல்லாரும் நமக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களே. மக்களை அவ்வளோ மலிவான ஆட்களாவா நினைக்கிறீங்க நீங்கள்? சரியில்லையா சார்? உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாக விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.